let's break up. சென்னையில இருக்க ட்ரைனிங் முடிச்ச கையோட ஒரு சர்ப்ரைஸ் பண்றேன். கிஃப்டோட வந்திருக்கேன். போதுமா? What? Hello everyone, welcome back to my channel Sadhana Movies Reaction. So guys, today I'm going to react on the fifth part of the Dragon movie, as we have seen already the post interval scene, which was quite fantastic, but now we have to see the pre-climax scene and climax scene, which I am very excited for. And this is the pre-climax scene. But if you came here for the first time, hi, I'm Sadhana. I do reaction here on movie scenes. If you're interested in watching this kind of video, please do consider subscribing. Also follow me on Instagram, link will be in description box. But for now, let's start. He's very sad right now. Oh, she knew where he will be sitting. Oh God, ராகவன், why does she came? உன்கிட்ட பேசணும். ஏய் நௌரி, ப்ளீஸ் உன்கிட்ட பேசணும். ஏய் கையெடு. இல்ல, உன்கிட்ட பேசணும். அடி, எவ்வளவு வேணாம், ஆனா என்கிட்ட பேசு ப்ளீஸ். என்னடி பேசணும் உனக்கு? சாரி. What? சட்டை கட்டி விட்டு இன்னொருத்தனை போய் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு சாரி, அவ்வளவு ஈஸியா போயிடுச்சு உனக்கு? கரெக்ட் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை ஈஸியா மறந்துடலாம் நினைச்சேன், ஆனா முடியல. ஹர்ட் பண்ணிட்டு முடியல, என்ன நிம்மதியாவே இருக்க விடல. கிடைச்ச ஹஸ்பண்ட் நல்லவரா இருந்ததுனால அவரை ஹர்ட் பண்ணக்கூடாது, சும்மா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டே இருக்கு, அவ்வளவுதான். ஒரு தப்பு பண்ணிட்டு ஈஸியா கடந்துடலாம்னு நினைக்கிறேன், பட் அது நம்ம நிம்மதியா இருக்க விடாம லைஃப் லாங் பொறுத்துட்டே இருக்குல்ல. That's true. அன்பு கிட்ட பேசினேன், அவன் எல்லாத்தையும் சொன்னான். பண்ண தப்பத்துறதுக்கு எல்லாருக்கெல்லாம் செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறதுக்காக, ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு. எப்படியாவது அந்த 48 பேப்பர்ஸ் கிளியர் பண்ணிடு. That's true. ஆனா 48 பேப்பரை படிக்கணும்னு நினைச்சாலே இதெல்லாம் சொல்லிடுது. ராகவன், 35 theories and 13 practicals. நீ என்ன சென்டிமெடுக்கவா படிக்க போற? பாஸ் பண்ணதுக்கு தானே. இந்த பிராக்டிகல்ஸ் எல்லாம் உட்கார்ந்தாலே அவங்க பாஸ் போட்டுருவாங்க. அண்ட் லாஸ்ட் 10 years क्वेश्चन பேப்பர்ஸ் படிச்சாலே அந்த 35 பேப்பர்ஸையும் கிளியர் பண்ணிடலாம். சி, நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வித் ஆன்சர்ஸ் ரெடி பண்ணி தரேன். நீ அது மட்டும் படி போதும். நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஒருவேளை நீ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி ஹாப்பியா செட்டில் ஆயிட்டுன்னா மேபி என்னோட கில்ட் போயிடும் நினைக்கிறேன். 12th 96% எடுத்தேன்னு சீன் போடுவல்ல, நெக்ஸ்ட் 2 months அப்ப படிச்ச மாதிரி படி. That's true. He's thinking like நடந்து மனமே நடந்தாய் அருகே, நடந்து மனமே. she looks so beautiful, you know, like her features are மழைக்கால வேண்டும் என்று தோன்றுதிங்கே, நலையில் தவழ்ந்தோடி தவழ்ந்தோடி மனமே மனமே நடந்து மனமே. மனமே மனமே சுமந்தாய் வலியே. cold coffee, huh? கோலம் சூப்பர் மேம். ஸ்வீட் சுரிக்கிறவங்க. அப்புறம் என்ன அவ சொல்லி எப்படி வந்தது? அடிங்க ஓடி தூக்குடா. இதான் சரியான டைம் ப்ரோபோஸ் பண்ணு. ஏய் எம்ஆர்டி இங்க போனா எல்லாம் கழுவி ஊத்த தான் போறாங்க. இந்த சத்தத்துல அதுவும் கேட்காது. ப்ரோபோஸ் பண்ணு. ஹலோ சத்தமா மேம்.
ஆகிட்டு இருக்கீங்க சாவச்சது என்னடா ஹீரோயிசமா அப்படி தாண்டா விடுவேன் சப்ப என்ன பண்ணுவேன் என்னடா பண்ணுவேன் ஒரு partition algorithm. Oh. The algorithm for the partitioning of the binary using two strands of length from left to right. சிப்ப அடுத்த 15 நிமிஷம் ஹோரி படிச்சு 16 மார்க்ஸ் படிக்கணும். கேட்டாலே அலம்புண்டா கல்ச்சரல்ஸ் வந்தோமா என்ஜாய் பண்ணோமா கிளம்பணுமான்னு அதை விட்டு பொண்ணு கிட்டலாம் மச்சான் கிளம்பணும். ஜாலி கலாச்சா மேல கை பண்ணுவா. ஏய் போடா. இரு அடிச்சதுக்கு வேணா சாரி கேட்க சொல்றேன். டேய் சாரி கேளு. அச்சடியில யாக்கார பொய்ன்னு பெரிய மயிர் இது. நாட்டாம வேலை பார்க்க வந்து சி ஓரமா போய் ஜூஸ் குடிச்சு வகரே போய் ஜூஸ் குடிச்சு வர போயிட்டுக்கா போ. Sorry guys. Bode introduce this algorithm for partitioning a given array through the following steps. Step 1. Choose the pivot element from an array A. Step 2. Search from left to right for elements that are greater than pivot element. Step 3. When two elements are exchange them. Step 4. When two elements cross, exchange the pivot element such that it is in the final place. Step 5. Love Return the pivot element. அவ்வளோதால ஜோடி algorithm over. டேய் இப்போ நான் சொல்றேன் கரெக்டா இருக்குதா? Step 1. Choose the pivot element from an array. Perfect. Step 2. Search from left to right for element that is greater than the pivot element. Step 3. When two elements are formed, exchange them. Step 4. When two elements cross. Hey, வாடா. படிச்சிட்டு அடிப்பாரமா இவரே. Exchange the pivot element. Exchange the pivot element. Such that you can simplify your brain. Ari போலி போனே. எல்லாம் எந்திரிடா. Step 5. Return the pivot element. மாசம் மயிறு. டேய் முதல்ல இந்த கெத்து காட்டெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு படிச்சு டிகிரி வாங்க வெளியே போடுறான். இல்லைன்னா வெளியே போன ஒரு நாய் கூட இருக்காது. ஐயா பூமரு அனுபவத்துல சொன்னா பூமர் நல்லா சொல்லுவீங்க. டேய் நீ ஒரு மிஸ் பின்னாடி சுத்துறல அவதான்டா எக்ஸ். ஆனா உன்னை பார்க்கும் போது தான் தெரியுது அவன் என்ன கைட்டி விட்டு போனான்னு. டேய் இந்த மாதிரி கெத்து காமிச்சிட்டு சுத்தினா பொண்ணுங்களா நம்மள ரசிப்பாங்கடா. ஆனா வாழ்க்கையில செட்டில் ஆனாதான் நம்ம கூட சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்க. புரிஞ்சுக்கூடா. அப்ப இவ்வளவு நேரம் நீ சாகசம் பண்ணதெல்லாம் உங்க எக்ஸுக்காக தான், எனக்காக இல்ல. சரி நீ என்னெல்லாம் பண்ணியா எல்லாம் கேட்டு தெரிஞ்சு நானும் பண்ணேன். இப்போ உன் வாயால படின்ற படிச்சு தொலைறேன். கனா காலம் முடிஞ்சு போச்சே, மழை துளி மோஞ்சு போச்சு கோலமே, நிஜம் தேடி அலை நெடுந்தூர பயணமாச்சே தீரதே, புயலில் கரை விளக்கம் தோன்றிவிட்டால் ஒரு கரையினாலே. மனமே மது மனமே துணையாய் துணை மனமே மனமே. He must have cleared. Casual FIR or IR filter that determines the precise frequency response. நான் ரூம் போறேன். கட்சி நினைச்சா
காலைல வச்சுக்கலாம் போ. வீட்டு படுற சொருவு தல முடியல. டேய் நான் 2 மாசமா தூங்கலடா. லாஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாம் சேர்த்து வச்சு தூங்கலாம் படி. ஒரு போக பார்த்தா பச்சை டிகிரி வாங்கி தொலைச்சிரும் போல. சை. The frequency of signal processing is தல எப்சிங் என்ன பண்ணுது? உனக்கு பர்த்டே வா சொல்லவே இல்ல. 12 மணிக்கு எக்ஸ் கேக் எடுத்துன்னு பர்த்டே செலிப்ரேட் பண்ண வர்றதுன்னா உனக்கத்திலேயே அவனுக்கு நடக்குது. ஆள்ற தல தல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஹாப்பி பர்த்டே. எதுக்கு இதெல்லாம்? இல்ல நாளைக்கு அப்புறம் லைஃப்ல எப்ப திரும்ப பாப்பேன்னு தெரியல. சோ ஐ வாண்ட் டு எண்ட் சம் குட் நோட். நானே உன்னை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணணும்னு நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன்ப்பா. தல ஊதி. Hey, happy birthday dragon. Happy birthday. தல ஒரிஜினல் ஆள் கால் பண்ணுது. ஸ்பீக்கர்ல போ. ஹலோ. ஹே பேபி. ஹாய். என்ன பர்த்டே எல்லாம் ஞாபகம் வச்சு கரெக்டா கால் பண்ற. சோ ஸ்வீட். யாருக்கு பர்த்டே? நடிக்காதடி. உனக்கெல்லாம் வரல. விஷ் பண்ணு. இல்ல கொஞ்சம் நேர்ல பார்த்தா விஷ் பண்ணுவேன். எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, பாம்பேல இருக்க நீ. நானும் பாம்பே ஏர்போர்ட்ல தான் இருக்கேன். வந்து பிக்கப் பண்ணிக்கோ. ஹலோ. என்னடா ஷாக் ஆயிட்டியா? விளையாடாத. ஏய் நிஜமாடா, ஐ மிஸ்ட் யூ சோ மச். அதான் பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் நேர்லயே வந்துட்டேன். சரி சீக்கிரம் வா. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சரி லொகேஷன் அனுப்பு, நானே வந்துட்டேன். அனுப்பிட்டியா? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு பல்லவி, என்னால வர முடியாது. ஒர்க் இருக்கா? Are you serious? ஆமா. நைட்ல யாருமே தெரியாத ஊர்ல உனக்காக வந்திருக்கேன்னு சொல்ற, நீ ஒர்க் இருக்குன்னு சொல்ற. இது உனக்கே தப்பா தோணலையா? பல்லவி நிஜமாலி ஒர்க் இல்ல. நீ பாம்பே போனதுல இருந்தே சரியில்லை. 3 மாசமா மேரேஜ் சம்பந்தமா எது பேசினாலும் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிற. சம்திங் இஸ் ராங். பல்லவி அப்படிலாம் எதுவுமே இல்ல பல்லவி. இல்ல அப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் 5 minutes என்ன வெயிட் பண்ணிட்டு போய் ஒர்க் பண்ணு. கம் இப்போ நீ வரலனா I'll call off the wedding. கடைசியா ஒரு வார்த்தை கேட்கிறேன், நீ வருவியா மாட்டியா? முடியாது பல்லவி. அப்ப லெட்ஸ் பிரேக் அப். சென்னையில இருக்க ட்ரைனிங் முடிச்ச கையோட உனக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னா கிஃப்டோட வந்திருக்கேன். போதுமா? வாட்? ஆமா, சர்ப்ரைஸ் பிரேக் பண்ண கூடாதுன்னு பார்த்தா நீ மேரேஜ் பிரேக் பண்ற அளவுக்கு போயிட்ட. அதான் உண்மையை சொல்லிட்டேன். நிஜமாவா? நிஜமா. Oh my god. I need ticket to Chennai, please. It's urgent. Sure. Yeah. There's one ticket. Yes, please. Can I have your other country? Yeah. Thank you so much. Ma'am, the boarding has already started. You need to rush before the gate closes. Thank you. Hey, 1 hour Chennai flight இருக்கு. நான் அது வந்துட்டு நீ ஏர்போர்ட்க்கு வந்துரு. Okay? 3 hours பார்க்கலாம். See you. Bye bye. Not made up. உலகத்திலே ஒன்ன மாதிரி ஒரு புல்காண்டிய பார்த்ததே இல்ல தல. அச்சூரியா இருந்தா டிராகன்னா ஒருத்தன் தான், அது நீதான். நான் உட்கால் தூசிக்கு சரிச்சு நின்னுட்டேன். காலையில 9 மணிக்கு எக்ஸாம் தான். 3 மணி நேரம் வரதுக்கு 3 மணி நேரம் நடுவில் அவர்கிட்ட பேசணும். 1 மணி நேரம் 9 o'clock வந்துடலாம். நீ உன் கிளாஸ் ஆகிக்கும். ரிஸ்க்டா. போல நம்ம வாழ்க்கையே போயிடும் கீர்த்தி. ஏய் வாடா. நான் இதுக்கு நம்ம கடைசி மீட் படிக்கணும்ல. இது ஸ்ட்ரெஸ்க்கு அதுல சப்போட்டா போடா. The Laplace transforms are. Oh my god. Oh my god. What a chaos. 70 kilometers. What if you end போய் சொல்லி ஏறிட்டீங்க? சொல்றா அன்பு. உடனே பல்லவிக்கு கிஃப்ட் வாங்கிட்டு டைரக்ட் ஏர்போர்ட் வந்துடுறா. யாரா பல்லவி? மச்ச தயவு செஞ்சு விளையாடாதடா. என் வாழ்க்கை பிரச்சனைடா. ப்ளீஸ் ஸ்டாப். ரொம்ப சொல்றேன். ஆணி அடிச்சு போகுது நைட்டு பொண்ணு யாராவது கிஃப்ட் கடை திறந்துருப்பான்.
obtained by taking in the DFT of it for practical realism. Oh my god, this movie is so fun, so fun. She reached at Chennai airport. He also reached at Chennai airport. என்னடா gift இது? இந்த டைம்ல இது கிடைச்சதே பெருசு நாயே. ஏய் ஆட்டு பலூன்டா. Bro, Cookie dragon. நீங்க அன்பு தானே? ஆமா. யார் நீ? நான் குட்டி டிராகன். நீதானா அந்த பைத்தியம்? ப்ரோ, காலேஜ் முடிச்சு சென்னையில வந்து வேலை செய்யலாங்க. யூ டோன்ட் மைண்ட் ரூம்ல தங்கிக்கலாங்க. சத்திரம் தானே வந்து தொலை. தேங்க்ஸ் ப்ரோ. பட் நான் கொஞ்சம் கேர்ள்ஸ்லாம் அடிக்கடி ரூம் கூட்டிட்டு வருவேன். உங்களுக்கு ஓகே இல்ல? இத கொஞ்சம் புடிங்க. ஒய்யால ஆல்ரெடி நான் யூஎஸ்ல படிக்கிறப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். அவன் நிறைய போய் சொன்னான், Oh. ஏமாத்தான். அதனால்தான் பிரேக்கப் பண்ணேன். நம்ம மீட் பண்றப்போ நீ ரொம்ப ஆனஸ்டா இருந்த, அதனால்தான் கல்யாணம் பண்ணிக்கவே ஓகே சொன்னேன். பட் எனக்கு அது இப்ப தப்பா ஃபீல் ஆகுது. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை பல்லவி. என் மேல ப்ராமிஸா சொல்லு, என்கிட்ட எதுவும் மறைக்கல. Oh. உன் மேல சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஹாப்பி பர்த்டே. The digital signal processing plays a key role in generation and detection of DTMF signals. தலையில படிக்கிறது ஒண்ணுமே Oh. என்ன கண்ணு சொருது வேணா ஓர்டர் பண்ணுறியா? டீ குடிச்சிட்டு போவோம். இல்லடா, எக்ஸாம்க்கு டைம் ஆயிடும். ஓ சரி, அப்ப தூங்கினே ஓட்டு. சரி. ஆமா Oh my god, they should reach on time. Oh, they have reached on வேற time. வாழா எக்ஸாம் தெரியல, கரெக்டா வந்துருக்கீங்க. இல்ல எக்ஸாம் வலிக்குது. விஜய் எக்ஸாம் போயிடு, நான் பாத்ரூம் போயிட்டு அப்படியே வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட் மேன். பை பை. லவ் யூ. தேங்க்ஸ் கீர்த்தி. கரெக்ட் டைம்க்கு வந்து யூ ஹால் டிக்கெட், ஐடி கார்டு, பென்ஸ். ஓகே, இதுல ஒரு ஷர்ட் இருக்கு, ரெஸ்ட் ரூம்ல போய் மாத்திக்கோ. லாஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இல்ல, லவ் பண்ற டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் நீ எனக்காக நிறைய பண்ணிருக்க. ஆனா உனக்காக நான் எதுவுமே Mm. இப்ப தோணுது, ஒருவேளை நீ எனக்கு பிரேக்கப் பண்ணப்போ உன் மேல கோவப்படாம எல்லா பேப்பரும் படிச்சு கிளியர் பண்றேன்னு சொல்லியிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. இல்ல, சாரி கீர்த்தி, ஐ டோன்ட் டிசர்வ் யூ. Fantastic scene. Okay, so guys, जैसे कि हमने ये प्री क्लाइमेक्स सीन भी देख लिया है, and I know climax scene will be a very long video because it will be a 27-minute long video, so we can't do that. Like we can't do anything for that where the length will be long. But how he promised, but he has to do that. Like he has to do that fake promise because of like what he is doing. But maybe after clearing all the arrear, he might tell her and all. I don't know all that, but yeah, still he has to clear his arrears and all. And if he will tell now also, though she can broke up with him, and his father-in-law was also saying I will kill him, whoever is doing cheatings and all. Like he is totally stuck in that situation and he is pushing it very hard to clear all his 48 arrears. And I think now he might be able to clear everything. I'm hoping so, and I don't want any hiccups now. I don't want like कि कोई भी problem हो. I just want the climax, the happiest climax, and I'm watching the climax now only so that I will not get any spoilers. तो जब भी आप
जब तक अगर कोई लोग मेरे को स्पॉइलर देना भी चाहे तब तक मैं पूरी मूवी ऑलरेडी देख चुकी होंगी, तो कोई अगर आप देते भी हो मुझे स्पॉइलर तो मुझे पता होगा कि क्या होने वाला है। तो अभी इसी टाइम पे मुझे अगर कोई स्पॉइलर देता है तो वो स्पॉइलर होगा, बट मूवी देखने के बाद कोई कुछ भी बोला आई हैव वॉच्ड द लाइक आई हैव सीन द मूवी, so spoiler is not spoiling for me because I'm watching the movie now only. But yeah, it was a fantastic pre-climax scene. Kirti wala scene bhi mujhe acha laga. She was such a nice girl and she was helping him the way possible. And yeah, everything was so nice. Everything is so good till now. But yeah, let's see what is there in climax scene. And yeah, that is it for this video. If you enjoyed this video, give it a thumbs up, subscribe my channel. I will see you super soon in climax scene. Till then, bye bye.